வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தடவை சொல்கிறோம், இது ஆயிரங்காலத்து பயிர், இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது, இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே எழுதி வச்சிட்டாங்க, இப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இது அதாவது ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம சில வழிமுறைகள் வச்சுருக்கோம். அதாவது மதம் ரீதியாக அப்படின்னு எடுத்தோம்னா இந்து முறைப்படி ஒரு சில திருமணங்கள், கிறிஸ்தவ முறைப்படி திருமணங்கள், சீக்கிய முறைப்படி திருமணங்கள், இந்த முஸ்லீம் முறைப்படி திருமணங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம திருமணங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, சொலம்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவங்க பேசி முடித்து கல்யாண பத்திரிக்கை அடித்து ஊரையெல்லாம் கூட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகளை கொண்டு திருமணங்களை அரங்கேற்றுவாங்க. இது எல்லாமே செல்லத்தக்க திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செல்லத்தகாத திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா திருமணங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இன்கேஸ் திருமணங்கள் நடந்ததுக்கு பிறகு அந்த திருமணம் செல்லத்தக்கது அல்ல, அதாவது செல்லத்தகாதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட முறைப்படி ஆணின் திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயதும் 21. ஆக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 21 வயது நிரம்பியவராக மட்டும் இருந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும். 21 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைக்கு திருமணம் செய்தால் அது குழந்தை திருமணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. சரி, இப்போ 2 பேரும் ஒரே ரிலீஜியனை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மேரேஜ் ஓகே. இன்கேஸ் ஆண் ஒரு மதத்தையும் பெண் வேறொரு மதத்தையும் சேர்ந்தவராக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் எடுத்துக்குவாங்க. அடுத்ததாக 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் பெண் அல்லது ஆண் யாராக இருந்தாலும் உறவு முறைகளுக்கு உள்ள முறையற்ற திருமணங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு அவங்க சித்தி முறையாக இருக்காங்க, அத்தை முறையாக இருக்காங்க, அக்கா முறையாக இருக்காங்க, தங்கச்சி முறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம காட்டுறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ரிலேஷன்ஸை திருமணம் செய்யும் போது அந்த திருமணம் செல்லாது. அடுத்ததாக யாராவது ஒருத்தர், பெண்மணியோ அல்லது திருமணம் ஆகக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஏதாவது லெப்ரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திருமணமும் செல்லாது. அடுத்ததா ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் ஆன ஒருத்தர் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் செல்லத்தக்கது அல்ல. அதாவது திருமணத்துக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு முறை கூட அவங்களுக்குள்ள திருமணம் நடைபெற்றிருக்க கூடாது. இது சரியான முறையான திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருந்து மாறுபட்டு வரும்போது நிச்சயமாக அந்த திருமணம் செல்லத்தக்கது அல்ல. அடுத்ததா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய நோய்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்த்துட்டே இருக்கோம். புது புது நோய்கள் வருது, புது புது மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நோய்னு அந்த பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு எடுத்துக்கிற மெடிசன்ஸ் என்னன்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செக்ஷுவலி டிரான்ஸ்மிசிபிள் டிசீசஸ், STD அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, இதுக்கு ஒரு எவிடென்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா HIV சொல்லலாம். HIV பாசிட்டிவ் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர், அதாவது ஆணோ அல்லது பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் திருமணத்திற்கு தகுதியற்றவர். அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற திருமணம் செல்லத்தக்கது அல்ல. அடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு ஆண் திருமணம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கேப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. கல்யாணமா, எனக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் மென்டலி அன்ஃபிட் பர்சன். இது வந்து ஐதர் மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேலாக இருக்கலாம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தும் கட்டாயத்தின் பேரில் சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது, பையனை வளைச்சி போட்டால் சொத்தில் நமக்கு தான் வரும், இல்லை பொண்ணை வளைச்சி போட்டோன்னா பொண்ணுக்கு இருக்கிற சொத்தில் நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து தவறாக இந்த மாதிரியான ஒரு மேரேஜை கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்த மேரேஜும் செல்லாது. சரி, வேற என்னென்ன மாதிரியெல்லாம் மேரேஜஸ் செல்லாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆண் அல்லது பெண் திருமணத்துக்கு முன்னாடியே வேறு ஒருத்தருடைய தொடர்பில், அதாவது ஃபிசிக்கலி கான்டாக்டில் இருந்தது தெரிய வந்ததுன்னா, அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அவங்க திருமண பந்தத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயம் தெரிய வரும்போது இந்த மேரேஜும் செல்லத்தக்கது அல்ல அப்படின்றது முடிவாயிருக்கு. ஸோ ஒரு மேரேஜ் எப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, நடந்த மேரேஜ் செல்லுமா செல்லாதா அப்படின்றதுக்காக இப்போ சொன்ன காரணங்கள் எல்லாமே சாலிடான காரணங்கள். இப்போது நாம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் பெண்ணின் திருமண வயது 18ஆக இருந்தது. இப்போது புதிய சட்டத்தில் ஆணின் திருமண வயது 21ஆகவும் பெண்ணின் திருமண வயது 21ஆகவும் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஆண்மைத்தன்மை இல்லாதவராக இருந்தாலோ அல்லது ஒரு பெண் மலட்டுத்தன்மை உள்ளவராக இருந்தாலோ அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற திருமணம் செல்லாது. ஆக இப்படிப்பட்ட காரணங்களால் திருமணம் நடைபெற்றிருந்தாலும் இப்போ சொன்ன ரீசன்ஸை எல்லாமே பின்னோக்கி பார்த்து இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக இந்த திருமணங்கள் செல்லாது. இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.